தெய்வீக உலகத்தில் செல்வத்தின் அதிபதியாக விளங்கியவன் குபேரன். அவர் வடதிசையின் ஆட்சியாளராகவும் அளவற்ற செல்வத்தின் உரிமையாளராகவும் இருந்தார். ஆனால் அந்தச் செல்வம் தர்ம வழியில் கிடைத்தது அல்ல, திருட்டுத்தனமாகவும் சதி மற்றும் கபடத்தால் பெற்றதுமாக இருந்தது. குபேரன் ஒரு காலத்தில் சாதாரண மனிதனாகவே இருந்தான். அவர் மகரிஷி பிருகுவின் வம்சத்தில் பிறந்தாலும் புத்திசாலித்தனத்தால் இறைவன் சிவனின் அருளை பெற்றார். சிவபெருமான் வழங்கிய ஆசீர்வாதத்தால் செல்வத்தின் அதிபதியாக உயர்ந்தார். ஆனால் அந்த அதிகாரத்தால் அவர் மிகவும் அகந்தையை வளர்த்து கொண்டார். செல்வத்திற்காக உயிரையே விட்டுக் கொடுக்க தயாரானார். ஒரு இரவு குபேரனின் அரண்மனையில் ஒரு மர்மமான விருந்தினர் வந்தார். அந்த மனிதனின் கண்கள் அதிசயமான ஒளியை ஒளிக்க, அவரது தோற்றம் பண்டைய காலங்களை நினைவுபடுத்தியது. அவர் அமைதியான ஆனால் ஆழமான குரலில் ஒரு எச்சரிக்கை சொன்னார். "உன் செல்வம் உன்னை காப்பாற்றாது, குபேரா," அவர் நிதானமாகச் சொன்னார். "உன்னை விட வலிமையான சக்தி ஒன்று வரவிருக்கிறது. அதை எதிர்கொள்ளத் தயாராக இரு." குபேரன் கோபத்துடன் சிரித்தான். "நான் செல்வத்தின் அதிபதி. யார் என்னை சவால் விட முடியும்?" மர்ம நபர் அசைவின்றி இருந்தார். "உன் செல்வம் நிலையானது அல்ல. நீ அதற்குரியவன் அல்ல. பிரபஞ்சத்தின் சமநிலை குலைந்திருக்கிறது. அதன் விளைவு விரைவில் வரும்." அந்த நபர் மறைந்தபோது குபேரனின் உள்ளத்தில் ஒரு அலாரிப்பு எழுந்தது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் தன்னுடைய செல்வத்தை அனுபவிக்கத் தொடங்கினார். மறைமுக ஆபத்து. காலப்போக்கில் மர்மமான சம்பவங்கள் நிகழத் தொடங்கின. குபேரனின் பொற்கோட்டையின் ஒளி மங்கலாகியது. அவர் வைத்திருந்த பொக்கிஷங்கள் அற்புதமாக குறையத் தொடங்கின. இரவு நேரங்களில் அவர் ஒருவித திகிலான குரல்களை கேட்டார். ஒரு நாள் அவர் தன்னுடைய கையில் பொறித்திருந்த பொற்காசுகளை பரிசோதிக்கையில் அவை மண்ணாக உருண்டு விழுந்தது. அவர் ஆச்சரியத்தால் அதை பார்த்தபோது அவன் அரண்மனை மெதுவாக அழிந்து கொண்டிருந்தது. அதுவரை பொன்னால் நிரம்பியிருந்த புதையல் அறை காலியாகிவிட குபேரன் நடுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். மர்ம நபரின் உண்மை உருவம். அந்த மர்ம மனிதன் மீண்டும் தோன்றினார். ஆனால் இம்முறை அவர் தன் முகமூடியை அகற்றினார். அது யாரென்று தெரிய வந்ததும் குபேரன் நடுங்கினான். அவர் வேறொருவனல்ல, இறப்பின் கடவுள் யமன்தான். அவரது கருமையான நீலத்தோல் ஒளிர, கண்கள் அதீத சக்தியோடு பிரபஞ்சத்தின் உண்மைகளை பிரதிபலிக்க அவர் அமைதியாக நின்றார். "நீ பிரபஞ்சத்தின் சமநிலையை குலைத்து விட்டாய் குபேரா. செல்வத்தின் மீது உன் ஆசை உன்னை அழிவு நோக்கி இட்டுச் சென்று விட்டது." குபேரன் நடுங்கித் தொழுதான். ஆனால் நேரம் முடிந்துவிட்டது. குபேரனின் வீழ்ச்சி அவரது அரண்மனை பழுது பிடித்துவிட்டது. செல்வங்கள்